திருக்கார்த்திகை தீபம்னு நம்ம சொன்ன உடனே நம்ம மனசுல படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையாரனுடைய அந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அந்த மலை பார்த்தீங்கன்னா, சிவனுடைய இடுப்பு பாகத்துக்கு கீழ இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இடுப்பு பாகத்துக்கு மேல எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசம் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏத்தக்கூடிய தீபம். அந்த தீபத்துல இருக்கக்கூடிய சுடர், அந்த ஒளி தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரனுடைய மொத்த ரூபமா நமக்கு காட்சி கொடுக்குது. இறைவன் ஆகம விதிக்கு உட்பட்ட எல்லா கோவில்களுமே நடை சாத்தினதுக்கு அப்புறம் அந்த பிரதட்சணம் வர்றது கூடாது. ஆனா அண்ணாமலையாரை மட்டும் சுத்தி வருவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரூபத்தை பிரதிபலிக்க கூடியதா தான் அந்த கருவறை இருக்கே தவிர, முழு உருவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாமலையாரனுடைய அந்த மலையே தான். இந்த மலையாகவே இருந்து நமக்கு மலை போல் வரக்கூடிய துன்பங்களையும் பனி போல விளக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபித குச்சலாம்பாள் சமேதராக இருக்கக்கூடிய ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கார்த்திகை தீபம். திருக்கார்த்திகை தீபம்னு நம்ம சொன்ன உடனே நம்ம மனசுல படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையாருக்கு அரோஹரா. அந்த அண்ணாமலையாருக்கு அரோஹரா அப்படிங்கிற கோஷம் தான் நமக்கு முதல்ல தெரியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிரிவலம் வர்றது, அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய அன்னதானம், அந்த அஷ்டலிங்க தரிசனம், அதுக்கப்புறம் மாவலி சுத்துறது, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை உள்ளடக்குனதா இந்த திருக்கார்த்திகை தீபம் இருக்கும். அப்போ அங்க திருவண்ணாமலைக்கு போக முடிஞ்சவங்க என்ன பண்ணலாம்? இல்ல என்னால திருவண்ணாமலைக்கு போக முடியல, நான் வீட்டில் இருந்தபடியே அந்த திருக்கார்த்திகை தீபத்தை கொண்டாடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன விஷயமா இப்போ பார்ப்போம். அப்போ இந்த திருக்கார்த்திகை தீபம் இந்த வருஷம் எப்போ வருது, இந்த குரோதி வருஷத்துல எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடியே வந்துடுது. எப்போவுமே கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தீபம் இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடியே வந்துடுது. இங்கிலீஷ் தேதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13, 2024 வெள்ளிக்கிழமை. நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய தீபம் நமக்கு மகாலட்சுமி கடாட்சத்தையும் எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய நாளா இந்த வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய கார்த்திகை தீபம் நம்மளுக்கு அமையும். அப்போ அங்க போக முடிஞ்சவங்க என்ன பண்ணலாம்? முதல்ல அங்க போக முடிஞ்சவங்க முதல் நாள் நம்ம போறதுக்கு முன்னாடி இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு, நான் உன்னுடைய இடத்துக்கு வந்து உன்னுடைய தீபத்தை நான் பார்க்க போறேன், எனக்கு அதுக்குண்டான பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நீ கொடுக்கணும்னு சொல்லி அந்த எம்பெருமானை வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் கிளம்பலாம். அதுக்கப்புறம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம், இறைவா நீ எப்படி ஜோதி ஸ்வரூபமாக இருக்கியோ அதே மாதிரி எங்களுடைய மனசுலையும் ஜோதி ஸ்வரூபமாக இருந்து எங்களை அருளாசி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி திரும்பவும் விளக்கு ஏற்றலாம். எப்போ தீபம் ஏற்றினாலும் 2 தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில மட்டும்தான் தீபம் ஏத்துறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான சிவன் கோவில்கள்லையும் அதே மாதிரி எல்லா கோவில்கள்லையுமே அதிகபட்சமா அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றிடுவாங்க. குறைஞ்சபட்சம் 3 நாளாவது அது எரியிற மாதிரி பார்த்துக்குவாங்க. அகண்ட தீபமாக ஏற்றி நிறையா எண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டு அந்த தீபத்தை ஏற்றுறது தான் எல்லா கோவில்களினுடைய வழக்கமாக இருக்குது. அப்போ இறைவன் ஜோதி ஸ்வரூபம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த நாள். அப்போ திருவண்ணாமலையில ஏன் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி, அவினாசியோடைய புகழை கேட்டா முக்தி, சிதம்பரத்தை போய் தரிசிச்சா முக்தி, ஆனா இந்த அண்ணாமலையாரை நினைச்சாலே முக்தி. அப்படி முக்தி தரக்கூடிய இறைவனா இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலையாருக்கும் உடனே இருந்து அருளாசி புரிஞ்சுட்டு வர்ற உண்ணாமலை அம்பிகைக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணி 2 தீபத்தை நம்ம வீட்டில் வந்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இந்த கார்த்திகை நாளில். இது அங்கே போய்கிட்டு வர்றவங்களுக்கு. இதே நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகளில் இன்னமும் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீடு முழுக்க தீபம் எரிய விட்டு அந்த தீப ஒளியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடு அவ்வளோ பிரகாசமாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போது இந்த தீப ஒளியினால நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த தீப ஒளியை நம்ம இல்லம் முழுக்க பரவ செய்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா துளசி மாடத்துல இருந்து
சமையல் அறையிலேருந்து, பூஜை அறையிலேருந்து, முன்னாடி நிலவு கால்லேருந்து, மொட்டை மாடிகளில் எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச அளவுக்கு தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொக்கப்பனை, அதே மாதிரி மாவெளி சுற்றுறது. குழந்தைகள்லாம் ரொம்ப விசேஷமாக அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடக்கூடியது இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாவெளி சுற்றுறது. மாவெளி சுற்றுறதுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பனைமட்டையை தட்டி அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த கறித்தூள் வைப்பாங்க. நம்ம நிலக்கரி தூள் வச்சு அதை ஒரு பந்து மாதிரி தயாரித்து அதை அந்த பனைமட்டைக்குள்ளே வச்சு பெரியவங்க செஞ்சு கொடுத்த உடனே அதை எடுத்துட்டு வீதிகள்ல எல்லாம் சுற்றி வருவாங்க குழந்தைகள். அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி அந்த பழக்கங்கள் ரொம்ப கம்மியாயிட்டு வந்தாலும் இன்னும் நிறைய இடங்கள்ல இன்னும் அந்த பழக்க வழக்கத்தை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இத்தனை மகிழ்ச்சிகரமான இந்த கார்த்திகை தீபம், இந்த திருக்கார்த்திகை தீபத்தை நம்மளுடைய வீடுகளில் சிறந்த முறையில் நம்ம கொண்டாடணும். காலையில் 6 மணிக்கு முன்னாடியே நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மாலை 6 மணிக்கு அப்புறம், இந்த 6 மணிக்கு பிறகு நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு. மற்ற எல்லா நாட்களுமே நம்ம தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய வீட்டில் அவ்வளோ சௌபாக்கியத்தை தரக்கூடியது. நம்ம என்றைக்குமே பார்த்திங்கன்னா வாசலில் ஒரு விளக்கும், பூஜை அறையில் ஒரு விளக்கும் எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாசல் விளக்கு சாயங்கால நேரத்தில் ஏற்றிக்கலாம், மாலை வேளையில் ஏற்றிக்கலாம். பூஜை ரூமில் எப்போவுமே விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை அணையாமல் பார்த்துக்கிற வீடுகளும் இன்னும் நிறையா இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா எப்படி இந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னா, எல்லா தீபத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு கீழே ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். தீபத்தை மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால வெறும் தரையில் எப்பவுமே வைக்கக்கூடாது. நீங்கள் கார்த்திகை தீபம் வீடு முழுக்க ஏற்றினாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது. அதுக்குண்டான ஒரு இலையோ இல்லை பாக்கு மட்டையோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் அங்கே வச்சு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுற மாதிரி பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு இலை போட்டுக்கிட்டா இன்னும் விசேஷம். அதே மாதிரி நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமாட்சி விளக்கு சில்வர் தட்டில் வச்சுருப்பாங்க. சில்வர் பார்த்தீங்கன்னா அந்த எவர் சில்வர் இரும்புக்கு பொருள். அப்போ இந்த இரும்பு பொருளுங்கும் போது இரும்பு யமனுக்கு பிரீதியான பொருள். அதில் நம்ம சௌபாகியகரமான இந்த விளக்க வைக்கிறது ரொம்ப தப்பு. இனி வரக்கூடிய காலங்களில் தாய்மார்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இல்லங்களில் வைக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஒரு பித்தளை தட்டில் வைக்கலாம், இல்லை அதுக்குண்டான மாற்று ஏற்பாடுகள் பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த சில்வர் தட்டில் வைக்க வேண்டாம். அதே மாதிரி தீபம் ஏற்றும் போது அந்த தீக்குச்சியை அங்கேயே போட்டிருக்கிறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி கசியற எண்ணெயை அப்படியே அங்கேயே விட்டுருக்கிறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி விஷயங்களை திருத்திக்கிட்டோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில சௌபாக்கியத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கிறது நமக்கு வழி கண் முன்னாடி நிற்கும். அப்போ தீபங்களால நம்ம வாழ்க்கையை செழிப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஒளிமயமானதாகவும் மாற்றக்கூடிய இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு இறைவனை நல்லபடியா பிரார்த்தனை பண்ணி அவருடைய அனுகிரகத்தை வாங்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்குவோம். அப்போ அந்த கிரிவலத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 14 கிலோமீட்டர் நம்ம அண்ணாமலையாரை சுத்தி வர்றோம். இன்னுமே நம்பப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையாரனுடைய அந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அந்த மலை பாத்தீங்கன்னா சிவனுடைய இடுப்பு பாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இடுப்பு பாகத்துக்கு மேல எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டா, அதுதான் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசம் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபம். அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய சுடர், அந்த ஒளி தான் பாத்தீங்கன்னா அண்ணாமலையாரனுடைய மொத்த ரூபமா நமக்கு காட்சி கொடுக்குது. இறைவன் ஜோதி சுரூபமானவன் முதல்லயே சொன்ன மாதிரி அதை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த கார்த்திகை தீபம் நமக்கு அமையுது. அதனால நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கிரிவலத்தையும் சுத்தி வரலாம். அந்த 14 கிலோமீட்டர் சுத்துறது என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபத்தை நீக்கிறது, நம்ம செய்யக்கூடிய பாவங்களை நீக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த கிரிவலம் நமக்கு அமையுது. இந்த 14 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு 14 புவனங்கள், அதாவது நம்ம வாழக்கூடிய பூமியிலிருந்து சத்தியலோகம் மேல் லோகம் வரைக்கும் 7 லோகம், அதுக்கு கீழே பாதாள லோகம் வரைக்கும் 7 லோகம், மொத்தம் 14 லோகத்தையும் சுற்றி இறைவனை தரிசித்தா என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு கிரிவலம் அந்த இறைவனை பார்க்கறதுனால நமக்கு கிடைக்கும். அப்போது அன்னைக்கு மட்டும்தான் கிரிவலம் போகணுமா அப்படின்னா அது கிடையாது. முடியாதவங்க தாராளமாக பௌர்ணமி அன்னைக்கு போகலாம். அதுவும் முடியலைங்கிறவங்க எல்லா நாட்களும் கிரிவலம் வரலாம். அதனால எந்த விதமான தவறும் கிடையாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நிறைய பேர் இடத்துல நட சாத்தியிருந்தா சுற்றக்கூடாது கோவிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கோவில்களுமே ஆகம விதிக்கு உட்பட்ட எல்லா கோவில்களுமே நடை சாத்தினதுக்கு அப்புறம் அந்த பிரதட்சணம் வர்றது கூடாது. ஆனா அண்ணாமலையாரை மட்டும் சுத்தி வருவாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ரூபத்தை பிரதிபலிக்க கூடியதா தான் அந்த கருவறை இருக்கே தவிர முழு உருவம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த
அண்ணாமலையாரினுடைய அந்த மலையே தான். அந்த மலையாகவே இருந்து நமக்கு மலை போல் வரக்கூடிய துன்பங்களையும் பனி போல விளக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவித குச்சலாம்பாள் சமேதராக இருக்கக்கூடிய அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர் ஆச்சுங்களா. அப்போ இந்த 14 கிலோமீட்டர் நம்ம சுற்றி வரும்போது எதை எதை பார்க்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்திரலிங்கம், அடுத்து அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டலிங்க தரிசனம் ரொம்ப முக்கியம். அஷ்டலிங்க தரிசனம் கஷ்டங்களை போக்கிடும். அதனால் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அஷ்டலிங்கத்தையும் தரிசனம் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடையிலே வரக்கூடிய ஆதி அண்ணாமலையார் கோவில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவில். இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலில் தரிசனம் பண்ணும்போது என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகளில் வரக்கூடிய கஷ்டத்தை சுலபமாக எப்படி வெளியில் வர்றது அப்படின்னா, அந்த இறைவனை பிடிச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இடுக்கு பிள்ளையார் கோவில். ஒரு சின்ன சந்துக்குள்ளே அப்படியே நம்ம உள்ளே பூந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம நெருக்கடியான சுச்சுவேஷன்லையும் நம்ம நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அதுலேருந்து தப்பிச்சு உள்ளே பூந்து வெளியில் வரக்கூடிய சமயத்தை, அந்த சமயோஜித புத்தியை யார் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறைவன் கொடுக்கணும். அதுக்காக அந்த இடுக்கு பிள்ளையார் கோவில். அடுத்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்க தரிசனம். அந்த ஒரே லிங்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே லிங்கம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே மலை எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா 5 மலையாக தெரியும். அது இன்னும் விசேஷம். அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவங்களை உணர்த்துற மாதிரி 5 லிங்க தரிசனமாக அந்த 5 மலை தெரிகிற மாதிரி அந்த ஒரு அண்ணாமலையாரனுடைய மலை நமக்கு தெரியும். அது இன்னும் விசேஷம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தியானலிங்கம். அதாவது அதுக்கு வேறு பேர்கள் இருந்தாலும் அந்த தியானலிங்கம்ங்கிற பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மாசனத்தில் தியானம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த லிங்கத்துக்கும் ஆவடைக்கும் நடுவில் இந்த பத்மாசனம் போட்ட மாதிரி அந்த இடுப்பு பகுதியிலேருந்து கால் பகுதி வரைக்கும் இருக்கும். அது இன்னும் விசேஷம். அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அம்பாளையும் இறைவனையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம வரக்கூடிய காலங்களில் இறைவா உன்னுடைய பாதம் நாடி வந்த என்னையே பாதுகாப்பாக வச்சிருந்து என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, அதே மாதிரி அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வந்தோம்னாலே நம்மளுடைய காரியம் எல்லாமே ஜெயமாகும். நமக்கு கிடைக்க வேண்டிய சௌபாக்கியம் எல்லாமே அந்த அண்ணாமலையார் கொடுப்பார். அதே மாதிரி அங்கே மட்டும்தான் தீபம் பார்க்கணுமா அப்படிங்கிறவங்க அப்படி கிடையாது. எல்லா கோவில்கள்லையுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லா கோவில்கள்லையுமே அன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க. அங்கே போக முடியாதவங்க தாராளமாக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்லையோ இல்லை எந்த ஆலயத்தில் தீபம் ஏற்றினாலும் அந்த தீபத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. கோவிலில் கொடுத்து இந்த தீபத்தில் ஊற்றுங்கன்னு சொல்லுங்கள். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பலனை இறைவன் கொடுப்பார். அதே மாதிரி வீட்டில் ஏற்றுற தீபத்துலேயும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கலப்படம் உள்ள எண்ணெயை பயன்படுத்தாதீங்க. நல்ல செக்கு எண்ணெயை பயன்படுத்தலாம், இல்லைன்னா சுத்தமான நெய்யை பயன்படுத்தலாம். அது ரொம்ப விசேஷம். ஒத்த தீபம் என்றைக்குமே ஏற்ற வேண்டாம். குத்து விளக்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ரெட்டை தீபமாக 2 இல்லை அதுக்கு மேலே எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றிக்கலாம். பரிகாரத்துக்காக சிலர் 3, 5, 7, 9 அந்த மாதிரிலாம் ஏற்றுவாங்க. இந்த துர்கா வழிபாட்டில், இந்த ராகுகால பூஜையில் இந்த மாதிரியெல்லாம் தீபமெல்லாம் ஏற்றுவாங்க. அதெல்லாம் தாராளமாக ஏற்றலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் 2 தீபம்னாச்சும் போடணும். ஆனால் காமாட்சி விளக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு தீபம் வச்சுக்கிட்டா போதும். நம்மளுடைய குடும்பத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போனாங்கன்னா முதல்ல கொடுக்கக்கூடிய சீர்பொருளாக எது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காமாட்சி விளக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணாலும் முதல்ல எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த காமாட்சி விளக்கு. அப்போ அந்த காமாட்சி விளக்கு தான் பார்த்திங்கன்னா சௌபாக்கியத்தினுடைய ஸ்வரூபம். அதனால் என்றைக்குமே அதை பத்திரமா வச்சுருந்து அதில் டெய்லியும் நித்தியம் அதில் தீபம் போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பம் இன்னும் மென்மேலும் தலைச்சி வரும். எல்லா விதமான அனுகிரகமும் அந்த அம்பாள் நமக்கு கொடுப்பாங்க, அந்த இறைவன் நமக்கு கொடுப்பார். அதனால் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணுவோம். இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாத்துக்கும் எல்லா விதமான சௌபாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த அண்ணாமலையாரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரியல் ஒன் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நமஸ்காரம்.